இங்கே ஒரு பையன் ரோட் சைடில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க குப்பை தொட்டியில் ஒரு வித்தியாசமான மிஷினை பார்க்குறான். அந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணதுமே அதுலேருந்து ஒரு கார்டு வெளியே வருது. அந்த கார்டில் உங்கள் ஆசை என்னன்னு சொல்லுங்க, அதில் நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்லி போட்டிருக்கு. இதையெல்லாம் பெருசாக நம்பாத அந்த பையன் இப்போ சிரிச்சுக்கிட்டே நான் இந்த உலகத்திலே பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே அவனை ஒருத்தன் இடிச்சிட்டு போயிடறான். அதனால அந்த பையனை இப்போ ஆன்டின்னு திட்டுறான். பார்த்தா இப்போ இந்த மிஷின்லேருந்து ஒரு கார்டு வெளியே வருது. உடனே அந்த பையன் அவன் சொன்ன மாதிரியே இந்த உலகத்திலே பெரிய பணக்கார ஆன்டியாக மாறிடுறான். இப்போதான் அந்த பையன் பயந்து போய் இப்போ இந்த மிஷினையே நம்ப ஆரம்பிக்கிறான். திரும்ப தன்னோட பழைய உருவத்துக்கே வரணும்னு ஆசைப்பட்ட அந்த பையன் இந்த மிஷினை திரும்பவும் ஆன் பண்றான். ஆனா அவன் ஆசையை சொல்றதுக்கு முன்னாடியே அந்த மிஷின் ஆக்டிவேட் அதுல இருந்து ஒரு ஷீட் வெளியே வந்துருது. இந்த டைம் அந்த பையன் தன்னோட விஷயம் சரியா சொல்லாததுனால ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து ஒரு கார்டு வெளியே வந்து இப்ப அந்த பையன் ஒரு வாத்தா மாறிடுறான். அதே போன அந்த பையன் எப்படியாவது பழைய நிலைமைக்கு வந்துடணும்னு சொல்லி இந்த மிஷினை எடுக்க போறான். பார்த்தா யாரோ ஒருத்தங்க வந்து அந்த வாத்தை புடிச்சிட்டு போறாங்க. யாருன்னு பார்த்தா இந்த தெருவிலேயே இருக்கிற கறிக்கடைக்காரர் தான். இந்த வாத்தை அங்கிருந்தா தப்பிச்சு வந்துருச்சுன்னு சொல்லி தப்பா நினைச்சிட்டு போய் திரும்ப அதை அங்கேயே கொண்டு போய் அடைச்சு வச்சிடறாரு. அதே டைம்ல அங்க ரோட்ல இருக்க மிஷின் மேல கார் ஏறினதுனால இப்போ அந்த மிஷினே உடஞ்சு போயிருது. இதையெல்லாம் பார்த்து மனசையே விட்டு அந்த பையன் திடீர்னு யாரோ தெரிஞ்ச குரலா இருக்கேன்னு சொல்லி இப்ப திரும்பி பாக்குறான். பார்த்தா அந்த பக்கம் அந்த பையனோட அம்மாவும் லவரும் போயிட்டு இருக்காங்க. இவனும் என்னென்னமோ ஆக்ஷன் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்கும் புரிய வைக்க ட்ரை பண்றான். ஆனா அந்த ரெண்டு பேருக்குமே ஒண்ணுமே புரியல. இருந்தாலுமே அந்த வாத்து ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லி இப்ப அந்த ரெண்டு பேருமே அந்த வாத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்படி வாங்கிட்டு போனவங்க அந்த வாத்தை வளர்ப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா இதை எப்படி சமைச்சு சாப்பிடுறது, சூப்பு வைக்கிறதா இல்ல கறி சமைச்சு சாப்பிடுறதான்னு சொல்லி ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே அந்த பையனோட மனசு இன்னுமே நொந்து போயிருது. ஆனா அந்த பையனோட அம்மா இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு சமைச்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிடுறாங்க. இதனால அந்த வாத்துக்கு இப்போ இன்னொரு நாள் எக்ஸ்ட்ராவா கிடைக்குது. இப்போ அந்த வாத்தும் கடைசியா ஒரு வழியா அந்த மிஷினை கண்டுபிடிச்சிருது. கண்டுபிடிச்சதுமே அந்த மிஷினை ஆன் பண்ணுது. ஆன் பண்ணதுமே அதோட விஷயம் கேக்குது. ஆனா கண்ணா பின்னான்னு மட்டும் நமக்குனால இப்போ அந்த பையன் அவனோட பழைய ரூபத்துல இல்லாம புதுசா ஒரு ரூபத்துல மாறிட்டான். இதை பார்த்து அந்த வீட்டுல இருக்க எல்லாருமே யாரடா இவன் திருடன்னு சொல்லி இப்போ அந்த பையனை வீட்டை விட்டே வெளியே துரத்தி விட்டுறாங்க. இந்த பையனை இப்ப வேற வழி இல்லாம அதே ரூபத்துல இருக்க ஆரம்பிக்கிறான். இந்த மிஷின் உங்ககிட்ட கிடைச்சா நீங்க என்ன